வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே 45 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 46வது கொஸ்டின். இந்த வீடியோவில் ஒரு 15 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முத்து 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நட்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த ஒரு முட்டைக்கு விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் எத்தனை முட்டை வாங்குறது? 24 முட்டை. சரிங்களா? அதாவது 96 ரூபாய்க்கு வாங்குறார். அதுல 4 முட்டை உடஞ்சிருது. அப்ப 24ல 4 முட்டை உடஞ்சிருது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 20 முட்டை. அப்ப இந்த 20 முட்டை தான் அவர் விற்பாரு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய முட்டை. இப்ப அவர் வாங்கினது 24 முட்டை 96 ரூபாய்க்கு வாங்கினார் இல்லையா? அதுல அவருக்கு 36 ரூபா நட்டம். அப்ப 96ல 36 ரூபா நட்டம். அப்ப மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 60. இப்போ ஒரு முட்டைக்கான விற்பனை விலை கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 60/20 முட்டையோட விலை அளவு 60. சரிங்களா? முட்டை எத்தனை? 20 இருக்கு மீதி. அப்ப அடிச்சிட்டோம்னா நமக்கு 3 வருது. அப்போ ஒரு முட்டையோட விற்பனை விலை 3 ரூபாய். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ அதான் நமக்கு தெளிவா கொடுத்துருப்போம். வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் 96, ஏற்பட்ட நட்டம் லாஸ் 36 ரூபாய். இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே லைன் பை லைனா எழுதியிருக்கோம். மொத்த விற்பனை விலை 96ல 36 மைனஸ் பண்ணோம்னா 60. விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் எண்ணிக்கை அப்ப 24ல 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 20 கிடைக்கும். ஒரு முட்டையின் விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் அப்படியே வகுத்துடலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன செஞ்சனோ அதை அப்படியே லைன் பை லைனா கொடுத்துருக்கோம். டீச்சர்ஸ், இந்த மெட்டீரியல் அதாவது கொஸ்டின் அதுக்கு தெளிவான விளக்கம் இருக்கும். ஸோ இது நம்மகிட்ட பிரிண்டட் புக்காவே இருக்கு. சரிங்களா? இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? 9585992871. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, நியூ சிலபஸ், அதை பேஸ் பண்ணி நடந்த எல்லா டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜிக்கு நம்மகிட்ட புக் அவைலபிளா இருக்கு. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 2012ல இருந்து நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 960 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் நம்மகிட்ட புக் அவைலபிளா இருக்கு. வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 கோணங்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் முறையே அவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 கோணம் என்ன ரேஷியோல இருக்கு? 4:5 இருக்கு. அப்ப இத நம்ம 4x 5xன்னு எடுத்துக்கிறோம் அந்த கோணத்தை. இது நேரிய கோணம், அதாவது லீனியர் பேர் அப்படின்னு சொல்றாங்க. நேரிய கோணம்னா இந்த ரெண்டையும் கூட்டணும்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 180 டிகிரி. நேரிய கோணம்னாலே அதுதான், கோணங்களின் கூடுதல் அளவு 180 டிகிரி. ஸோ 4x + 5x = 180. அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. 9x = 180ன்னு வரும். ஓகேவா? அப்ப x = 180. 9 இங்கிட்டு கீழே கொண்டு வந்துருங்க. இப்ப கேன்சல் பண்ணோம்னா 20ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப எனக்கு x எவ்வளவு கிடைச்சிருக்கு? 20ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு அந்த கோணத்தை கேட்கிறாங்க. கோணம் என்னது? 4 தானே? 4:5 ரேஷியோல இருந்துச்சு. அப்ப 4x 5xன்றது தான் அந்த கோணம். எனக்கு x கிடைச்சிருச்சு. 4xனா எவ்வளவு? 4 × 20 80ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா xோட மதிப்பு 20 இப்பதான் கண்டுபிடிச்சோம். இன்னொரு கோணம் 5x. அப்ப 5x xக்கு பதிலா 20 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 5 × 20 100. அப்ப அவங்க கேட்ட கோணங்கள் 80 டிகிரி 100 டிகிரி. எங்க இருக்கு? இதா இருக்கு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இதான் நம்ம தெளிவா விளக்கம் கொடுத்துருப்போம். அடுத்த கேள்வி, எத்தனை ஆண்டுகளில் 8000 ரூபாய் ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 9600ஆக உயரும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதாவது அசல் இந்த இருக்கு, இதுதான் அசல், பிரின்சிபல் அமௌண்ட். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் இருக்கு. சரிங்களா? இது இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது மொத்த அமௌண்ட். அதாவது அசலு பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது இது. சரிங்களா? இப்ப எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 8000 ரூபாய் 5% தனி வட்டத்துல போட்டோம்னா இந்த அமௌண்ட் கிடைக்குது. அப்ப
எத்தனை வருஷத்துல இந்த அமௌண்ட் கிடைக்கும், வருஷம் தான் நமக்கான கேள்வி. ஓகே டீச்சர்ஸ், அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு ஃபார்முலா என்னன்னா SI ஈக்குவல் டு P இன்டூ N இன்டூ R பை 100, PNR பை 100ன்னு படிச்சிருப்போம். இதை கேப்ஸ்லையும் போடலாம். இன்ட்ரெஸ்ட் அதனால வெறும் ஐன்னு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? I ஈக்குவல் டு PNR பை 100. இல்ல I அப்படிங்கிறது A மைனஸ் P, அமௌண்ட்ல அசலை கழிச்சுட்டா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ I ஈக்குவல் டு A மைனஸ் P, இது ரெண்டும் ஃபார்முலா. இப்போ எனக்கு கொடுத்துருந்தாங்க, நான் போய் சொன்னேன் இல்லையா, 8000 அப்படிங்கிறது என்னது, அசல். உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்துருப்பேன். மொத்த தொகை அமௌண்ட் வந்து 9600, இதுவும் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துருந்தாங்க. அப்போ வட்டி என்ன, இதுதான் நமக்கான கேள்வி. சரிங்களா? அப்போ I ஈக்குவல் டு என்ன, ஸோ கொடுத்துருக்கத தெளிவா நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். தனி வட்டிக்கான இந்த ஃபார்முலா வச்சு சொல்ல போறோம். இதுல எனக்கு பாருங்களேன், ஏ தெரியும், பி தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா எனக்கு அந்த வட்டி கிடைச்சிரும். அப்போ 9600ல 8000 கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1600 ரூபாய் கிடைக்கும். இதுதான் வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, I ஈக்குவல் டு எழுதிட்டோம். இப்போ நான் இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I ஈக்குவல் டு PNR பை 100. I எவ்வளவு, வட்டி இந்த இருக்கு பாருங்க 1600 ஈக்குவல் டு P அசல் வந்து 8000 ரூபாய் இன்டு N, என்ன தான் வருடம், அதான் கண்டுபிடிக்க போறோம். R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி சதவீதம் எவ்வளவு, 5 பை 100. இப்போ இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா ஆன்சர் கிடைச்சிரும். கேன்சல் பண்ணிடலாமா? 1 0 2 0. அப்போ இங்க 1 0 2 0 கட் பண்ணிடுமா டீச்சர்ஸ்? ஒரு சைடு ஈக்குவல் இருந்தா இருக்கு, இந்த ஒரு சைடு அடிக்கிறோம்னா மேல இங்கேயும் அடிக்கணும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டும் இங்கிட்டும் அடிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு டேர்மா இருக்கிறப்ப, பெருக்கல்ல இருக்கிறப்ப இங்கிட்டும் இங்கிட்டும் அடிக்கலாம். இப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு 8ஆல் அடிச்சிருவோமா, 8ஆல் அடிச்சிட்டோம்னா 2 16, இந்த 0 வந்துடும். அதுக்கப்புறம் இங்க 5ஆல் அடிக்கலாம், 1 5 4 5 20. அப்ப இந்த சைடு 4 மட்டும்தான் இருக்கு, இந்த சைடு N மட்டும்தான் இருக்கு. அப்ப N ஈக்குவல் டு 4. அப்ப நமக்கு ஆன்சர் 4 வருடங்கள், 4 இயர்ஸ். இங்க இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன் வந்து டி, 4 இயர்ஸ், 4 ஆண்டுகள்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 100 வரையிலான பகா எண் கணத்தின் முகடு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது மோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 2 3 2 6 5ன்னு இருக்குன்னா இதுல முகடு என்னன்னா 2. எப்படி சொல்றோம்? ஏன்னா இதுதான் அதிக முறை வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஒருவேளை இன்னொரு 6 வந்திருக்கு அப்படின்னா இந்த 6 2 தடவை வந்திருக்கு, 2 2 தடவை வந்திருக்கு. அப்ப 2 6 ரெண்டுமே முகடுகள். 1 முதல் 100 வரையிலான பகா எண் கணத்தின் முகடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ பகா எண்கள் எப்பயாவது வந்த நம்பர் வருமா? 1ல இருந்து 100 வரைக்கும் பகா எண் எழுதுங்க. அதுல எப்பயாவது வந்த நம்பர் ரிப்பீட் ஆகுமா? வராது இல்லையா? அப்ப முகடு அப்படின்னா, அதாவது மோடு அப்படின்னா ரிப்பீட் ஆகணும். ஸோ இங்க பகா எண்கள் ரிப்பீட் ஆகாது, அதனால மோடு இல்லை, முகடு காண இயலாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அடுத்த கேள்வி, 7200ஐ ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 7200. இத 5:3 அப்படின்ற ரேஷியோல பிரிக்கணும். அப்ப 5 3 மொத்தம் எவ்வளவு? 8. இந்த போட்டிருக்க பாருங்க, டோட்டல் பார்ட்ஸ். 5ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 8ன்னு வரும். சரிங்களா? 5 3 8. டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க. இப்ப இந்த 5:3, இந்த 5ங்கிறது ஏ, 3ங்கிறது பியோட பங்கு. எனக்கு என்ன வேணும்? பிக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு தான் கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த மொத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, 7200 கூட்டிருங்க. மொத்த பங்கு நான் கண்டுபிடிக்க போறேன். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. அப்ப 8 பங்கு, 8ஆல வகுக்க போறேன். வகுத்து ஒரு பங்கு எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஏன்னா இவருக்கு வந்து ஏக்கு 5 பங்கு, பிக்கு 3 பங்கு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் மொத்தத்தை பிரிச்சு. அப்ப நான் மொத்தத்தை பிரிச்சு ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறேன். 1 பார்ட், அதாவது ஒரு ஷேர், ஒரு பங்கு கண்டுபிடிங்க. அப்ப 8ஆல் அடிச்சிருவோமா? 8ஆல் அடிச்சோம்னா 9 8 72, இந்த 2 0 அப்படியே இருக்கு. அப்ப 900 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 900. எனக்கு பிக்கு வந்து எத்தனை? 3 பங்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப 3 × 900, 9 27, இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப 2700 ரூபா வரும். ஓகே டீச்சர்ஸ், ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு சி, 2700.
ஸோ இதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொடுத்துருக்கோம். ஏ அப்படிங்கிறது 5 பார்ட்டு. ஏன்னா 5:3 இல்லையா? ஏங்கிறது 5 பார்ட்டு, பிங்கிறது 3 பார்ட்டு. அப்போ டோட்டல் வந்து கூட்டிக்கோங்க. இப்போ ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொத்தம் 7200, அதை 8ஆல் வகுத்துட்டோம்னா நமக்கு 900ன்னு கிடைக்கும். ஸோ பியோட ஷேர் வந்து 3 பார்ட்ஸ் இல்லையா? இதான் பியோட ஷேர் 5:3 3 பார்ட்ஸ். ஸோ இதை 3ஆல் பெருக்கிட்டோம். ஸோ கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2700. டீச்சர்ஸ் அழகா ஒவ்வொரு கொஸ்டின் தெளிவாக விளக்கத்தோட கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த மெட்டீரியல் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னத்தை தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் கையில் ஒரு புக் இருந்தால் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு புக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு விரிகோண முக்கோணத்துல குத்துக்கோட்டு மையம் எந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே முக்கோணத்துக்கு வெளியே தான் அமையும். சரிங்களா? விரிகோணத்தை பொறுத்த வரைக்கும் குத்துக்கோட்டு மையம் முக்கோணத்தின் வெளியே அமையும். இது எல்லாமே வடிவியல் அப்படின்ற டாபிக் கீழே வருது. இந்த வடிவியல் டாபிக்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். சரிங்களா? இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஜாமெட்ரியில கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ அவ்வளவு முக்கியமான டாபிக். டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் ஒன்று பறவை அளவை அல்ல. இதுல எது பறவை அளவை இல்லை அப்படின்னு சொல்லணும். அதாவது மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் எது இல்லைன்னு சொல்லணும். இதுல ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், வேரியன்ஸ் இது மூணுமே மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன்ல வரக்கூடியது. அதாவது பரவல் அளவை. சரிங்களா? அப்போ மோடு மட்டும்தான் பரவல் அளவை இல்லை. அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மோடு. ஏன்னா எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மோடு எதுல வரும் அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சில வரும். சரிங்களா? அதாவது மையப்போக்கு அளவை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். வேற எதெல்லாம் வரும் அப்படின்னா மீன் வரும். மீன், மீடியன், மோடு இது எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரல் டெண்டன்சில வரும். ஓகே டீச்சர்ஸ்? அதாவது மையப்போக்கு அளவைகள். மீன்னா சராசரி, இடைநிலை, முகடு இது எல்லாமே மையப்போக்கு அளவைகள்ல வரக்கூடியது. அடுத்த கேள்வி. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம். அதாவது ஒரு பொருள் மேல ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி, அப்புறம் திரும்ப உங்களுக்கு ரெண்டாவது தள்ளுபடி 20% கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு சமமான ஒரு தள்ளுபடி என்ன அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ நான் இனிஷியல் ரேட்டை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அது என்னன்னே தெரியாது தொடக்க ரேட்டு. ஸோ அதை வந்து நான் 100 ரூபாய்ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு 10% கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா ரொம்ப ஈஸி இல்லையா? அப்ப 10% கண்டுபிடிங்க. 10%னா 10/100ன்னு போடுவோம். இன்ட்டு எந்த அமௌண்ட்டுக்கு, இந்த ஒரிஜினல் அமௌண்ட்டுக்கு 100. ஸோ 100 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 ஈஸியா கிடைச்சிடும். 10 ரூபாய். இது வந்து ரூபாயில கிடைச்சிடும். 10% 100 ரூபாய்க்கு 10%ங்கிறது 10 ரூபாய். ஓகே டீச்சர்ஸ்? அதனால 100 ரூபாய்னா ரொம்ப ஈஸி. இது இவ்வளவு கால்குலேஷன் கூட தேவையில்லை. 100 ரூபாய்ன்னு வச்சோம்னா 10% 10 ரூபாய், 20%னா 20 ரூபாய், 30% 30 ரூபாய். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம தள்ளுபடி பண்ணிடுவோம். அப்ப 100ல 10 ரூபாயை தள்ளுபடி பண்ணிட்டோம்னா எவ்வளவு? எனக்கு 100 - 10 தள்ளுபடி பண்ண போறேன். இப்ப எவ்வளவு வந்துருது? 90 ரூபாய் கிடைக்குது. அப்ப முதல் தள்ளுபடி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன எவ்வளவு அமௌண்ட்? 90 ரூபாய் இருக்கு. அடுத்து ரெண்டாவது டிஸ்கவுண்ட் பண்ண போறேன். எத்தனை சதவீதம்? 20%. சரிங்களா? ரெண்டாவது டிஸ்கவுண்ட் 20%. அப்ப 20/100 சதவீதம் எடுக்க போறேன். 20/100 இன்டூ எந்த அமௌண்ட்டுக்கு? இந்த 90க்கு பார்க்கணும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஜீரோ கட் பண்ணிடுவோம். இந்த ஜீரோ கட் பண்ணிடுவோம். அப்ப 2 × 9 18. இங்க 18 ரூபாய் வருது. 20%ங்கிறது 90 ரூபாய்க்கு 18 ரூபாய் வருது. இப்போ இதை நீங்க ரெடக்ட் பண்ணணும். அப்ப 90 ரூபாயில 18 ரூபாயை கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 72 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு மொத்தம் தானே, இதுக்கு மொத்த தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எனக்கு எவ்வளவு? 100 இல்லையா? அப்ப 100ல 72 தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படின்னா 72 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 28 கிடைக்கும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இதுதான் அந்த சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப எனக்கு எவ்வளவு? 28% ஆன்சர். டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் கவனிங்க. த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் த கிவன் பேட்டர்ன். இதுல அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது 4, 8, 32, 262. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? அப்ப இதுக்கு இடையில ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நாம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏதோ ஒரு லாஜிக்கலா ஒரு ஒத்துமை இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல்ல 4 எப்படி போட்டிருக்கோம்னா 1 + 3ன்னு பிரிப்போமா? ஸோ 1 பவர் 1. அதுக்கப்புறமா அதை பவர் கொண்டு வாங்க. 1 பவர் 1 1,
ஸோ இதோட ஒரு 3 கூட்டினோம்னா 4. அடுத்து 2 ஸ்கொயர்ட் நமக்கு வந்து 4, 4 கூட்டினோம்னா 8ன்னு வந்துடும். சரிங்களா, ரெண்டாவது நம்பர் கிடைச்சிருச்சு. அடுத்து 32 மூணாவது நம்பர் எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. 3 கியூப் பிளஸ் 5ன்னு பிரிக்கிறோம். 3 கியூப் வந்து 27, 5 கூட்டினோம்னா 32. ஸோ இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. என்ன பேட்டர்ன்னா இங்க பாருங்களேன், 3 அப்புறம் 4 அப்புறம் 5 அப்புறம் 6. ஸோ அதுக்கு அடுத்தது அப்ப என்ன வரணும், 7 வரணும். இங்க 1 பவர் 1, 2 பவர் 2, 3 பவர் 3, 4 பவர் 4 வந்திருக்கு. அப்ப அடுத்தது என்ன வரணும், 5 பவர் 5 வரணும் இல்லையா. ஸோ இதுதான் லாஜிக். இப்போ 5 பவர் 5 அப்படிங்கிறது 3125. அதோட 7 அப்படியே கூட்டிக்கிற வேண்டியது. ரெண்டையும் கூட்டினோம்னா 3132. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் கவனிங்க. வர்க்க மூலம் காண்க. இந்த 4596.84க்கு 84க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸி. எப்பயுமே ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிங்க. சரிங்களா, எப்பயுமே இப்ப இந்த 67.8னா இது வந்து இன்டெகிரல் பார்ட்னு சொல்லுவோம், இதை வந்து டெசிமல் பார்ட்னு சொல்லுவோம். நீங்க இந்த இன்டெகிரல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த 67 கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணோம்னா 70ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ 70 × 70 எவ்வளவு வரும், 7 7 49, அந்த 2 0 போட்டுக்குருவோம், 4900ன்னு வருது. அதே மாதிரி இங்க ரவுண்ட் பண்ணுங்க, 76 ரவுண்ட் பண்ணோம்னா 80. ஸோ 80 × 80 போடுங்க, 8 8 64, இந்த 2 0. அதே மாதிரி இங்க 90 90 × 90 போடுவோமா, 9 9 81, இங்க 2 0. இங்க போட்டோம்னா 6 6 36ன்னு வந்துடும். இப்போ எனக்கு இங்க நியரஸ்ட் எது வருது பாருங்க. இதுக்கு அடுத்தது 4500, இங்க 4900, 6400. ஸோ இது 8000, 6000 வராது, 8000 வராது. சரிங்களா, ஏன்னா இதை விட தாண்டி போயிருது. ஸோ இதுக்கு நியரஸ்ட்னு பார்த்தோம்னா 4500 சில்லறைக்கு நியரஸ்ட் பார்த்தோம்னா 4900. ஏன்னா அந்த 36மே ரொம்ப கீழே இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பருக்கு நியரஸ்ட் எது இருக்கோ உங்களுக்கு அதுதான் ஆன்சர். ஓகே டீச்சர்ஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன வருது, ஏ தான் ஆன்சரா இருக்கு இங்க. டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் கவனிங்க. If x minus 1/x equal to 5, then find the value of x cube minus 1/x cube. அதாவது இந்த வேல்யூ கொடுத்துட்டு இது கேட்குறாங்க. சரிங்களா, தமிழ்ல நம்ம இங்க மிஸ்பிரிண்டா இருக்கு, இதை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், மாத்தியாச்சு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து x 1/xன்னு வந்திருக்கு, இங்க x cube minus 1/x cubeன்னு வந்திருக்கு. எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இது வந்து 9th இயற்கணிதம், அதாவது அல்ஜிப்ரால கொடுத்துருக்காங்க. a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இந்த a க்கு பதிலா xன்னு போட போறேன், b க்கு பதிலா நான் 1/xன்னு போட போறேன். சரிங்களா, அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த x cube minus 1/x cube கிடைச்சிரும். அப்ப a க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், x, b க்கு பதிலா 1/xன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இங்க x வந்துரும், இங்க 1/xன்னு வந்துரும். இங்க x, இங்க 1/x, இங்க x, இங்க 1/x. கிளியரா? இப்போ இந்த x கேன்சல் பண்ணிடலாமா. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இது மேல இருக்கு கீழே இருக்கு, ஸோ கேன்சல் ஆயிரும். இந்த 1/xக்கு பதிலா ஆன்சர் அளவு 5ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல 5 போட்டீங்கன்னா 5 கியூப் பிளஸ் இந்த xx கேன்சல் ஆயிடுச்சு, 3 மட்டும் வரும். இந்த இடத்துல அதே மாதிரி 5 வரும். ஓகே டீச்சர்ஸ். ஸோ இதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இப்போ 5 கியூப் அப்படிங்கிறது 125 பிளஸ் 3 5 15 வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 140ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 140, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கூடையில் 35 ஆப்பிள்களும் 21 ஆரஞ்சுகளும் உள்ளன. இப்பழங்களை சமமாக நீங்கள் ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சமா எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும் கேட்கிறாங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக இதை கவனிங்க. மொத்தம் எத்தனை ஆப்பிள், 35 ஆப்பிள், 21 ஆரஞ்சு தான் இருக்கு. ஸோ இங்க அதிகபட்சமா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்க HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதாவது GCD ரெண்டும் ஒண்ணுதான். அதிகபட்சம் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன இந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன், HCF கண்டுபிடிக்கணும். அப்ப 35க்கும் 21க்கும் HCF கண்டுபிடிக்க தெரியுமா. 2 எந்த வாய்ப்பாட்டுல வரும் அப்படின்னு பாருங்க. 2 7வது வாய்ப்பாட்டுல மட்டும்தான் வரும். ஸோ 5 35, 3 21. ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு இல்லை, அவ்வளவுதான். அப்ப அந்த 7 தான் நமக்கு HCF. அப்ப எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்னா 7 பேருக்கு உங்களால உதவ முடியும். ஓகே டீச்சர்ஸ். ஸோ இந்த வார்த்தை தான், இந்த கீ தான் முக்கியம். டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் கவனிங்க. தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இம்பாசிபிள் ஈவென்ட்ஸ், நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிரப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமா பார்க்கணும், ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. 9th 10th ரெண்டுலயுமே நம்ம ப்ராபபிலிட்டி படிச்சிருப்போம், நிகழ்தகவு இருக்கு. பட் டைரக்டா இல்லாம ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. புக்ல நமக்கு எப்படி இருக்கும்னா, நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவு,
அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறது எம்டி செட். இதுதான் நமக்கு புக்ல டைரக்டா இருக்கிறது. இதோட நிரப்பு நிகழ்ச்சி காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்டி செட்டு. ஸோ எம்டி செட்டை விட்டுட்டு மீதி எல்லாமே பார்த்தோம்னா என்ன வந்துடும்? அந்த ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும். சரிங்களா? அதுதான். ஸோ நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு கேட்கறதுனால சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் தான் நமக்கு ஆன்சர். அந்த இருக்கு சி. டீச்சர்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு நாற்கரம் கொடுத்துருக்காங்க. நாற்கரம் கொடுத்துட்டு 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பிக்யூ இதுவும் ஆர்எஸ்பி இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 கோணமும் சமம். அப்புறம் 2 சைடு எஸ்ஆரும் பிக்யூவும் சமம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த க்ளூ வச்சு பார்த்தோம்னா இந்த முக்கோணமும் நமக்கு சர்வசமம்னு கிடைச்சிரும். அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் ஆயிரும். சரிங்களா? அப்ப என்ன ஆயிரும்? இந்த ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுவும் நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த டயகுனல் இது 2 ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. பிஆர் ஈக்குவல் டு, அதாவது பிஆர் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிஆர் அப்படிங்கிறது எஸ்கியூக்கு சமமா இருக்கும். எஸ்கியூ இல்லைன்னா கியூஎஸ். ஆன்சர் எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க, கியூஎஸ். இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். டீச்சர்ஸ், நம்மகிட்ட மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் பிரிண்டட் புக் அவைலபிளா இருக்கு. இந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.